இந்த உலகம் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படியானா இன்றைக்கி நாட்டு மாடு அப்படின்ற ஒரு இனம் இப்போ இல்லாமையே சுத்தமாக அழிஞ்சே போச்சு. அத ஏன் யாரும் பாதுகாக்கல? அதுக்காக ஏன் யாரும் போராட்டம் நடத்த முன் வரல? இந்த நாட்டில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. எத்தனையோ மக்களுக்காக குறைபாடு இருக்குது. அதுக்காக போராட்டம் நடத்த கூப்பிட்டா யாரும் வரமாட்றீங்க. அதாவது நல்ல விஷயத்துக்கு போராட்டம் நடத்த கூப்பிட்டா யாரும் வர்றது கிடையாது. நாய்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து போராட்டம் நடத்துறீங்க. இப்போ நாய் வந்து ஒழுங்கா வாலாட்டி சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும் அதுக்கு தீனி வச்சாங்க தான். இன்றைக்கி அதனுடைய பாதையிலேருந்து அது மாறிட்டுது. அதனால் அத தண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. இப்போ உதாரணமா மனுஷன் தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை குடுக்குறாங்க இல்லையா? சுட்டே கொல்றாங்களா இல்லையா? அது மாரி தான். அது ஒழுங்கா வாலாட்டி வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் தீனி வச்சாங்க, சோறு போட்டாங்க. இப்போ அது வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கும்போது அதுக்கு தண்டனை குடுத்துதானே ஆகணும். என்ன பொறுத்தவரைக்கும் நாய வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா கூட வைக்கக்கூடாது. அது உண்மையிலேயே அது வந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய விஷயம் தான். அப்படி பாதுகாப்பான இடத்துல வைக்கணும்னு சொன்னாக்கா, நாய விரும்புகிறவங்க, நாய்க்காக போராட்டம் நடத்துறவங்க அவங்களுடைய வீட்ல கொண்டு போய் வச்சுக்க சொல்லுங்க. இல்ல அவங்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி, அந்த பணத்த வச்சு அதுங்களுக்கு தீனி வாங்கி போடுங்க. அதுங்கள பராமரிப்பு பண்ணுங்க. மத்தவங்களோட பணத்த எடுக்காதீங்க. ஏன்னா, எங்களுக்கெல்லாம் நாய் தேவை கிடையாது. அதனோட பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்ல. எங்கள பாதுகாத்துக்க எங்களுக்கு தெரியும். நாய் உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க வீட்ல கொண்டு போய் வச்சுக்கங்க. ஒட்டுமொத்த தெரு நாய கொண்டு போய் உங்க வீட்ல வச்சுங்க. நாங்க வேணான்னு சொல்லல. புரியுதுங்களா?